வெல்கம் டு விஸ்மியா குடில். ஸோ இன்றைக்கி என்னோட டிமார்ட் ஷாப்பிங் ஹால் டோட்டல் பில் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நியூ இயர் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டிமார்ட்டில். இன்றைக்கி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து பார்த்திங்கனாக்கா 2 Jan. நான் என்னெல்லாம் இருக்குது, நான் என்ன புதுசாக என்ன நிறைய நம்ம டிமார்ட்டோட ஷாப்பிங் ஹால் வீடியோஸு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் என்னெல்லாம் என் கண்ணுக்கு புதுசாக டிமார்ட்டில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வீடியோவை நான் வந்து லாஸ்ட்டாக வந்து டிமார்ட் ஷாப்பிங் ஹால் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி அதுலேருந்து நான் என்ன பிக் பண்ணி அப்படியே செல்லக்கட்டி மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு மேபி கொஞ்சம் இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேகு. நான் என்ன பண்ணிட்டேன்னா பேக் மட்டும் மறந்துட்டு போயிட்டேன். ஸோ அதனால் கீழே பார்க்கிங்கில் என்னோடய பூட்டில் இருக்கிறது எல்லாமே பேக்கில் வந்து மாற்றிட்டு ஒரு 1 2 3 4 ஒரு 4 ஷாப்பர் பேகு ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் வந்து ஹேண்ட் கேரி அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த பேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அதோட ப்ரைஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே வந்து டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ இது ஃபுல்லுமே வந்து க்ராசரி. ஸோ இந்த ரைஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ராஜபோகம் நான் வந்து ஒரு 70 அந்த மாதிரி வந்து வாங்குறேன். அங்கே வந்து 55க்கு தான் வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து க்ராசரி ஐட்டம்ஸு. ஸோ ஒரு பேகு ப்ளஸ் வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸு மேக்ஸிமம் அது இருக்காது. நான் சொல்கிறது இந்த மாதிரி அனில் சேமியா, அப்புறம் ரவா, மக்கானா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து இருந்தது. ப்ளஸ் இதில் நிறையா என்னென்னா இந்த ரைஸ் ஐட்டம்ஸும் உளுந்து, கோதுமை, கேழ்வரகெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வாங்கின அந்த சில கிச்சன் ஐட்டம்ஸு, யூனிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி மேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99 rupees. நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து இருந்தது. அதுலேயே வந்து ஒரு 2 3 எனக்கு தெரில, நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அது வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து 99 rupeesக்கு தான் வந்து வந்தது. லாஸ்ட் என்னோட டிமார்ட் வீடியோ பார்ட் 1 வந்து போட்டிருந்தேன்ல, அதில் என்னோட அவுட்ஃபிட்டோட டீட்டெயில் வந்து கேட்டிருந்தவங்க மட்டும் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அது என்னன்னு தெரில, அன்னைக்கு நான் போட்டிருந்த எல்லாமே வந்து அமேசானில் வாங்கினது. ஸோ இந்த டாப் வந்து நான் அன்றைக்கி போட்டிருந்தேன்ல, இது என்ன சைஸுன்னு கேட்டிங்க. இது வந்து எக்ஸல். ஆனால் எனக்கு வந்து எல்லே கரெக்டாக இருக்கும் போல். என்ன நான் ஆல்ட்ரு பண்ணியுமே கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு ஜெகின் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து கோ கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரெண்டுமே நான் ஒன்றா வந்து வாங்கினேன். ஸோ இந்த ஜெகினும் ப்ளஸ் வந்து இந்த ஜெகினும் வந்து வாங்கினேன். அது இல்லாமல் என்னோடய இயரிங்ஸ் வந்து கேட்குறவங்களுக்காக எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் வர இயரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் நான் காமன் கலர்ஸு அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன். இந்த பிங்க்கும் ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போவில் வந்து வாங்கினேன். இந்த ரெட்டும் இன்னொரு பிளாக், ஆக்சுவலாக பிளாக் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசாக இயரிங் போட்டால் சில பேர் காதில் ஒரு மாதிரி ரேஷஸ் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களாம் இந்த மாதிரி ஓப்பன் லாக் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், வெளுத்தெல்லாம் போகாது. சென்டர்லலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோட ஸ்லிப்பரோட லிங்க் மட்டும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதர்வைஸ் நான் யூஸ் பண்ண அந்த லிப்ஸ்டிக் மார்ஸில் வந்து இது ஒரு மாதிரி பிளர் லிப்ஸ்டிக் மாதிரி வந்து வரும். நல்ல சாஃப்டாக பட்டரி லிப்ஸ் வந்து கொடுக்கும். இந்த இதுதான் நான் வந்து மார்ஸில் வந்து 08 அப்படிங்கிற ஒரு ஷேடு வந்து வாங்கியிருந்தேன். இதில் சில பேர் நியூட் ஷேட்ஸ் கூட ட்ரை பண்ணுவீங்களா, அதுவுமே இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து இந்த ஒரு சிங்கிள் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஷேட்ஸ் ஒரு 7-8 ஷேட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எப்போதுமே பிக்மெண்டடாக இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கியிருந்தேன். எவ்ரி மந்த் வந்து அமேசானில் ஏதாவது ஆஃபர் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அமேசானில் வாங்கினது தான். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் வந்து ஆஃபர் இருக்கும். ஸோ நான் அந்த ஆஃபர் லிங்க் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த நெக்குக்கு நம்ம பஸ்லலாம் போகிறப்ப அப்படி தூங்கி விழுவோம்ல, அந்த கான்ஷியஸ்லேயே இருக்கலாம். பட் ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் இதை சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் வந்து பஸ்ஸில் போகிறப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த மாதிரி ஒன்று, இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி மாதிரி தான் எனக்கு தோணுது. 499 அப்படின்னு போட்டிருக்காங்க. பில்லில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பில்லோ ஓகே, இதுலேயுமே அதே தான் போட்டிருக்காங்க. 449 அது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர்ஸ், இது வந்து buy 1 get 1ல் வந்து வாங்கினது 48 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எடுத்து 35 தான் அங்கே வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து 48 போட்டிருக்காங்க.
ஸோ இது மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒரு டைரி சின்னதாக வந்து அவளுக்கு அவளோட அஃபர்மேஷன்ஸ் வந்து எழுதணும்னு சொல்லியிருந்தேன், அதனால் அது. அப்புறம் இந்த ஒரு ஃப்ளோர் ரன்னர் வந்து வாங்கியிருந்தேன் 249க்கு. இது வந்து ஒர்த் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன்னர். இது வந்து எப்படி செட் ஆகும்னா, சில பேருக்கு அந்த கதவுக்கும் அந்த டைல்ஸுக்கும் கேப்பே இருக்காது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரன்னர் வந்து செட் ஆகும். நல்ல பெருசாகவே இருக்குது சைஸு, உங்களுக்கு ஒரு 3 feet இருக்கும் கண்டிப்பாக, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து அதுலேயே கொஞ்சம் சாஃப்டான ஒரு ரன்னரு, இது வந்து 119 rupees. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து டவல்ஸு அதெல்லாம் நான் வந்து குட்டி குட்டியாக அந்த மக்ஸு காஃபி மக்ஸோட சுற்றி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் மவுத் வந்து வைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளாஸ் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து புதுசாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறப்ப தான் யாராவது காலிங் பெல் அடிப்பாங்க, உப்பு எடுக்கிறதுக்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னாக்கா வந்து பால்காரவங்க வருவாங்க. ஸோ எல்லா நியூசன்ஸும் இப்போ தான் இருக்கும். இந்த டவல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ஜிம்முக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி டவல் உங்களுக்கு வந்து 39 rupees தான் வருது. இதில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி லாவெண்டர் கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் நான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது குவாலிட்டி. அடுத்தது எனக்கு இந்த காஃபி டைம் டீ டைம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நானும் என் ஹஸ்பண்டும் அந்த வீக்லி 2 இல்லைனா ஒரு 3 days தான் சேர்ந்து காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் இந்த கப்பு வந்து நான் இப்போ பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 179. இதில் வந்து லவ் பில்ஸ் எ ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தெரியுதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு காஃபி மக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஹேண்டிலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 2 மட்டும் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோடய காஃபி மக்ஸு பழசெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு, கொஞ்சம் யூனிக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. அடுத்து இது வந்து பெப்பர் ஷேக்கரு. இது வந்து நான் நார்மலாக இந்த ஆரிகோனோ இதெல்லாம் வந்து வாங்குவோம்ல, அந்த பாட்டிலில் தான் இவ்வளோ நாள் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான மூடி வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஜஸ்ட்டு 49 rupees தான் வந்து உங்களுக்கு வருது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியலையே. ஓகே, இந்த டோட்டலாமே இப்படி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன ஃபில் பண்ணிக்கணுமோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எப்போதுமே அந்த டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளாஸோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ஒன்று வந்து ஜீரா பவுடர் வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து பெப்பர் பவுடர் வைக்கிறதுக்கும் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த ஒரு வாட்டர் பாட்டில், இது வந்து குழந்தைங்க குடிக்கிறது. ஆனால் வந்து என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அது நியூ இயர்க்காக கேட்டதுனால இது வந்து அவளுக்கு வாங்கினது. பாப்பா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தாண்டா தண்ணி ஊற்றி குடிக்கணும். வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அம்மா நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி தரேன். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸ், இது வந்து ஒரு 49 rupees வந்து வாங்கினேன். எனக்கு இதெல்லாம் வந்து எப்போ திருப்தி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வாங்கி எங்கெங்கே போடணும். இப்போ ஃப்ளோர் மேட்னா அதை எங்கே போடணும்னு நினச்சினா அதை அங்கே வந்து போட்டுடணும். கிச்சனில் எதை இந்த டாப்அப் பண்ணுறதுக்காக வாங்கினோன்னா அதெல்லாம் வச்சாதான் ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலே வந்து இருக்கும். இது நார்மலாக விளக்குக்கு போடுற எண்ணெய், அது வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பேட்டரிஸுமே கொஞ்சம் பல்காக வந்து வாங்கி வச்சுப்பேன். அது அங்கே போகிறப்ப நல்ல ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அடுத்து நிறைய நைஃப்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கேன். நிறைய நைஃப் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோனாக்கா 119 நினைக்கிறேன். ஆமாம், 119 rupees வந்து வந்தது. சரி, ஒரு நைஃபை வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் நல்ல நைஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைஃப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நல்ல ஷார்ப்பாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். மற்ற 3 பேக்குமே வந்து க்ராசரி ஐட்டம் தான். டிமார்ட் போனோன்னா எப்போதையும் விட ஒரு 2000 ரூபா கிட்ட அதிகமாகிடும். ஏன்னா அங்கே வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வாங்கிடுவோம். இன்னொன்று அடுத்த ஒரு மாதம் வந்து நமக்கு ஃப்ரீ ஆகிடும், நம்ம பெருசாக வாங்க வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6578 rupeesக்கு வந்து நான் வாங்கினேன். அதுலேயே இந்த சோப் வந்து பல்காக வாங்குறது, டூத் ப்ரஷஸ் வந்து பல்காக வாங்குறது, அதுக்கப்புறமா லிக்வர்ட்ஸ், இதெல்லாம் நான் பெருசாக வந்து இந்த தடவை வாங்கலை. ஏன்னா நான் பி கிரீன் நேச்சுரல்ஸோட லிக்வர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது கை வந்து ஒரு மாதிரி மரமர
ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து டாய்லெட் வந்து வாஷ் பண்ணோன்னா நெடியுமே இல்லை. அதனால வேணால் உங்களோட லிங்க் ப்ளஸ் இல்லைன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் இங்கே போடுறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் வந்து வந்தது கண்டிப்பாக வர்த்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு க்ராசரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த 6000 வந்ததுக்குமே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன் அரைக்கிறதுக்காக, 3 கிலோ வந்து கேழ்வரகு வாங்கியிருக்கேன், ஒரு 7 கிலோ வந்து ரைஸ் வாங்கியிருக்கேன் குக்கிங் ரைஸ், ஒரு 5 கிலோ வந்து 6 கிலோ வந்து இட்லி ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். எண்ணெய் வாங்கலை. எண்ணெய் வந்து நான் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். செக்கில் அது எனக்கு கண்ணுக்கு நேராக ஆட்டி கொடுக்குற எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அது வந்து இன்க்ளூட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக டிமார்ட் இந்த டைம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.